السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واللاتي تخافون نشوزهن فعظوهن واهجروهن في المضاجع صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم إن من أكمل المؤمنين إيمانا أحسنهم خلقا وألطفهم بأهله أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அருளன்பு பண்பில் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவக்குகிறேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் சர்தாரே தோ ஜஹான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சான்றுகளை வலுவாதி பேணி பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், உலக மோமின்கள், குறிப்பாக அல்லாஹ்வுடைய நல்லருளை நாடி வந்திருக்கின்ற நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்புக்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமைய சகோதரர்களே, கடந்த 3 வாரங்களாக இல்லற வாழ்க்கை இனிமையாக இருப்பதற்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய, வாழ்ந்து காண்பித்த அழகான உபதேசங்களையும் வழிமுறைகளையும் நாம் அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இன்பமான இல்லற வாழ்க்கைக்கு 2 விஷயங்கள் என்ற தலைப்பில் இந்த உலகத்திலே வாழுகின்ற மனமுடித்த மணமக்களுக்கும் மனம் முடிக்கப் போகின்ற மணமக்களுக்கும் தங்களுடைய இல்லற வாழ்க்கை இன்பமாக இனிமையாக இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹும் ரசூலும் கற்றுத்தருகின்ற, வழிகாட்டுகின்ற 2 விஷயங்களை உங்களுக்கு நான் கூற இருக்கிறேன். பொதுவாகவே அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே வாழுகின்ற அனைத்து படைப்புகளையும், இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லா படைப்புகளையும், அது உயிருடையதாக இருந்தாலும் சரி, உயிரற்றதாக இருந்தாலும், அல்லாஹு தஆலா இரட்டிப்பாகவே படைத்திருக்கின்றார். அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே கூறுகிறான், சுப்ஹானல்லதீ ஹலக்கல் அஸ்வாஜ குல்லஹா மிம்மா துன்பித்துல் அர்து வ மின் அன்ஃபுஸிஹிம் மிம்மா லா யஅலமூன். பூமியிலிருந்து விளைகின்ற தாவர வர்க்கங்களாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் அறியாத எதுவாக இருந்தாலும் அவைகளை இரட்டைப்படையாக படைத்த இறைவன் தூய்மையானவன் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அந்த வசனத்தினுடைய
விளக்க உரையில அறிஞர்கள் எழுதுகின்றார்கள், இந்த உலகத்தினுடைய எல்லா படைப்புகளையும் தாவர வர்க்கங்கள் உள்பட மனிதர்கள் உள்பட இந்த உலகத்தில் எத்தனை படைப்புகள் இருந்தாலும் அல்லாஹு தஆலா இரட்டிப்பாகவே படைத்திருக்கின்றார். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடத்திலே வந்து ஒருவர் கேட்டார், ஒரு யூதர் வந்து கேட்டார், உங்களுடைய குர்ஆனிலே எல்லாம் கூறப்பட்டிருக்கிறது என்பதாக நீங்கள் கூறுகிறீர்கள், உண்மையா என்பதாக அவர் கேட்கின்றார். ஆம் என்பதாக சொன்னார்கள். அப்படி என்றால் உங்களுடைய தாடியினுடைய ரோமம் ஒற்றைப்படையா இரட்டைப்படையா என்பதாக கேட்டார். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட ஆற்றல் படைத்தவர்கள்! பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அன மதீனத்துல் இல்மி வ அலியும் பாபுஹா, நான் கல்வியின் நகரம், அதனுடைய நுழைவாயில் ஹஜ்ரத் அலி என்பதாக பெருமானார் சொன்னார்கள். அந்த அளவுக்கு ஞானம் பெற்ற ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இதுல என்ன சந்தேகம், இரட்டைப்படைதான் என்பதாக சொன்னார்கள். அப்படி என்றால் அதற்கான ஆதாரத்தை குர்ஆனிலிருந்து நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதாக அந்த யூதர் கேட்ட நேரத்திலே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் கூறுகிறான், வமின் குல்லி ஷைஇன் ஹலக்னா ஸௌஜைன், அனைத்து பொருட்களையும் நாம் இரட்டைப்படையாக படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அப்படி என்றால் தாடியின் ரோமம் என்பதும் அல்லாஹ்வுடைய படைப்பு தான், இது இரட்டைப்படையாகத்தான் இருக்க முடியும் என்பதாக சொன்ன போது அந்த யூதர் வாயடைத்து போனதாக இருவர் மக்கள் எழுதுகிறார்கள். நான் எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், இந்த உலகத்தினுடைய படைப்புகள் எப்படி இரட்டைப்படையாக இருக்கின்றதோ அதே மாதிரி தான் இந்த உலகத்தினுடைய எந்த நிர்வாகமாக இருந்தாலும் சரி, அந்த நிர்வாகத்துக்கு இரண்டு விஷயங்கள் அவசியமாக இருக்கின்றது. குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்ப்பதாக இருந்தாலும் சரி, ஒரு வியாபார ஸ்தலமாக இருந்தாலும் சரி, இங்கே எல்லா இடத்திலுமே இரண்டு விஷயங்கள் அவசியமாக இருக்கின்றது. ஒன்று கனிவு இருக்க வேண்டும், இரண்டாவது கண்டிப்பு இருக்க வேண்டும், அன்பும் இருக்க வேண்டும், அதட்டவும் தெரிய வேண்டும். இந்த இரண்டும் இருந்தால் மட்டும்தான் எந்த நிர்வாகமாக இருந்தாலும் அது சிறப்பாக இருக்கும். நம்முடைய மனைவிமார்களை எந்த நேரத்தில் அன்பு செலுத்த வேண்டுமோ அந்த நேரத்தில் அன்பு செலுத்த வேண்டும், எந்த நேரத்திலே கண்டிக்க வேண்டுமோ கண்டிக்க வேண்டும். இந்த இரண்டிலே ஒன்று இருந்து ஒன்று இல்லாவிட்டால் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்காது. ஒருவர் எப்போதுமே மனைவி மீது அன்பு மட்டுமே செலுத்துகின்றார், அவள் என்ன தவறு செய்தாலும் கூட கண்டுகொள்வது இல்லை என்றாலும் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்காது. அதுபோன்று அந்த கணவர் எப்போதுமே கடுகடுவென இருக்கின்றார், அந்த மனைவிடத்தில் அன்பாக பேசுவது இல்லை என்றாலும் கூட அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்காது. குழந்தைகளுடைய விஷயத்திலையும் அப்படித்தான். குழந்தைகளுக்கு அன்பு செலுத்த வேண்டிய நேரத்தில் அன்பு செலுத்த வேண்டும், கண்டிக்கின்ற நேரத்திலே கண்டிக்க வேண்டும். ஒரு முதலாளி தொழிலாளியாக இருந்தாலும் அப்படித்தான், அந்த தொழிலாளி இடத்திலே அன்பு செலுத்த வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய பணியாளர் மீது அவ்வளவு அன்பு செலுத்தினார்கள். அனஸ் பின் மாலிக் சொல்வார் இல்லையா, ஹதிம்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷர சினீன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நான் 10 ஆண்டுகள் பணிபுரிந்தேன், ஒரு நாள் கூட அவர் என்னை சீ என்பதாக சொன்னதே இல்லை என்பதாக சொல்வார்கள். அது மாதிரி அந்த பணியாளர்களிடத்திலே குறைகள் இருக்கிற நேரத்திலே கண்டிக்க வேண்டிய இடத்திலே கண்டிக்கவும் வேண்டும். அந்த அடிப்படையிலே செய்திக்கு வரலாம், நேரமாகிவிடும். அந்த அடிப்படையிலே ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் இரண்டு விஷயங்கள் அவசியமாக இருக்கின்றது. ஒன்று, அந்த மனைவிமாரிடத்திலே அன்பாக பேச வேண்டும், அன்பாக நடந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். இது ஈமானுடைய நிறைவு என்பதாக பெருமானார் சொன்னார். இது ஈமானுடைய நிறைவு, இறை நம்பிக்கை நிறைவு என்பதாக பெருமானார் சொன்னார்கள். திருமதி ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் வருகிறது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமின்
அக்கமலுல் மூமினீன ஈமானா, இன்னமின் அக்கமலில் மூமினீன ஈமானா, உங்களிலே முழுமையான ஈமான் உடையவர் யார் தெரியுமா? அஹ்சனும் குல்கா, நற்குணம் உடையவர் என்பதாக சொல்லிவிட்டு பெருமானார் அடுத்து சொன்னார்கள், வாழ்த்தஃபஹும் பிஅஹ்லிஹி, தன்னுடைய மனைவிடத்திலே அன்பு செலுத்தக்கூடியவர்களாக பெருமானார் சொன்னார்கள். மனைவிடத்திலே அன்பு செலுத்துவது என்பது அது நற்குணத்தின் அடையாளமாக இருக்கின்றது. ஒரு இடத்திலே எந்த அளவுக்கு முழுமையான ஈமான் இருக்கிறது என்பதற்கான அடையாளமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால ஈமான் வேறு, இல்லற வாழ்க்கை வேறு என்பதாக இஸ்லாம் சொல்லவில்லை. இல்லற வாழ்க்கை இபாதத்தாக சொல்லி தந்த மார்க்கம் இஸ்லாம். ஒரு வாரங்களுக்கு முன்னால் அதை உங்களுக்கு நான் சொல்லி இருக்கின்றேன். இல்லற வாழ்க்கை கூட இபாதத் என்பதாக சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அப்ப தன் மனைவிடத்திலே அன்போடு நடந்து கொள்வதை மார்க்கம் கூறுகின்றது. அது நற்குணத்தின் அடையாளம். சில பேர் பாத்தீங்கன்னா வெளியே ரொம்ப நல்லா இருப்பார், ரொம்ப நற்குணத்தோடு நடந்து கொள்வார். வீட்டுக்குள்ள போனோன்னு பாத்தீங்கன்னா என்ன செய்யறது, ஒரே கடா முடான்னு ஒரே அடிதடியா இருக்கும், ஒரே சிடுசிடுன்னு பேசுவார், வெடுவெடுன்னு உழுவுவார். இது அல்ல. பெருமானார் சொன்னார்கள், உங்களுடைய மனைவிடத்தில் அன்போடு நடந்து கொள்ளுதல் என்பது நற்குணத்தின் அடையாளம். அது முழுமையான ஈமானுடைய அடையாளமாக பெருமானார் சொன்னார்கள். நஸீ ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் வருகிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு ஷைஇன் லைஸ மின் ஸிக்ரில்லாஹி அஸ்ஸ வஜல் ஃபஹுவ லஹுன். அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாமல் இந்த உலகத்தில் நடைபெறக்கூடிய எல்லா விஷயங்களும் வீணானதாக இருக்கின்றது. இந்த உலகத்தில அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாமல், அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய எல்லாம் வீணான விஷயம்தான். ஆனால் இல்லா அர்பா ஹிசாலின், 4 விஷயங்களை தவிர இந்த 4 விஷயங்கள் வீணானது அல்ல, இது இபாதத்தாக பதிவு செய்யப்படுகிறது. சொல்லிவிட்ட பெருமானார் சொன்னார்கள், மஷர் ரஜுலு பைனல் கரதைன், 2 இலக்குக்கு இடையிலே நடக்கக்கூடிய மனிதர் என்பதாக பெருமானார் சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அறிஞர்கள் கேளுகிறார்கள், அம்பு எய்கிற நேரத்திலே ஒருவர் ஒரு இடத்துல நிற்பார். பால் விளையாடுறாங்கல்ல, பால் விளையாடும் போது என்ன செய்வான், கிரிக்கெட் விளையாடும் போது ஒருத்தர் அடிப்பான், ஒருத்தர் எடுத்துட்டு வருவான். அது மாதிரி அந்த காலத்தில் அம்பு எய்கிற நேரத்திலே ஒருவர் என்ன செய்வார் அப்படின்னா, தான் இருக்கின்ற இலக்கிலிருந்து எதிரில் இருக்கின்ற இலக்குக்கு அம்பை எய்வார், பல அம்புகளை எய்வார். பிறகு அந்த அம்பை எடுப்பதற்காக அவர் நடந்து செல்வார். இதன் மூலமாக பெருமானார் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், அம்பு எய்வதற்காக வேண்டி ஒருவர் பயிற்சி செய்கிறார் என்று சொன்னால் அது வீணானதல்ல, இபாதத்தாக இருக்கின்றது. இரண்டாவதாக பெருமானார் சொல்வாங்க, குதிரை பயிற்சி எடுக்கின்றார். குதிரை பயிற்சி எடுக்கிறார் என்று சொன்னால் அது வீணானது அல்ல, அது என்ன செய்து இபாதத்தாக இருக்கின்றது. தன்னுடைய மனைவிடத்தில் அவர் விளையாடுகின்றார், மகிழ்ச்சியோடு கொஞ்சம் விளையாடுகிறார் என்று சொன்னால் அது வீணானது அல்ல, இபாதத்தின்பாக பெருமானார் சொன்னார். நீச்சல் பயிற்சி, இதுவும் வீணானது அல்ல என்பதாக பெருமானார் சொன்னார். அதாவது ஒரு மனிதர் அம்பு எய்யக்கூடிய, குதிரை பயிற்சி செய்யக்கூடிய, நீச்சல், இது 3மே ஒரு மனிதன் போர் பயிற்சி செய்ய வேண்டும் என்பதை மார்க்கம் கூறுகின்றது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தன் திருமறை கூறுவான், ஒரு மனிதன் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, போர் பயிற்சி அவர் செய்து தன்னை எப்போதும் தயார் நிலையிலே வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் தஆலா சொல்வான். எதிரிகள் தாக்க வருகிற நேரத்திலே எதிர்கொள்வதற்காக வேண்டி ஒரு தயார் நிலை இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்வான். நான் இங்கே உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், தன் மனைவிடத்திலே அவர் மகிழ்ச்சியோடு விளையாடுவதை வீணான காரியம் என்பதாக இங்கே பெருமானார் சொல்லவில்லை, இபாதத்தின்பாக கூறுகிறார்கள். அதனால முதலாவதாக நம்முடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா, அந்த மனைவிகள் நம்மிடத்திலே நேசமாக இருக்க வேண்டும் என்றால், இன்னும் சொல்ல போனா நம்முடைய மனைவிகள் தகாதவரிடத்திலே தகாத முறையிலே நடந்து கொள்வதை விட்டும் தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல என்ன செய்யணும், நாம் அவரிடத்திலே மகிழ்ச்சியாக பேச வேண்டும்.
ஏனென்று சொன்னால் ஒரு பெண் எப்போது தன்னுடைய வாழ்க்கை துணை எல்லாவற்றுக்குள்ளாக நினைக்க நேரத்திலே அவர் தவறான வழியிலே பெரும்பாலும் செல்ல மாட்டார். அதையும் மீறி சிலர் செல்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கும் அவருக்கு மத்தியிலே உள்ளது. நம்மிடத்திலே குறை இருக்கக்கூடாது. அந்த பெண்ணிடத்திலே பேசுவதற்கு, அன்போடு விளையாடுவதற்கு ஒருபோதும் நாம் என்ன செய்யக்கூடாது, சடைந்து விடக்கூடாது. அவர்களிடத்திலே நாம் அன்பாக பேச வேண்டும். ஒரு இடத்துல எனக்கு ஒருத்தர் கூட்டு போனார், சகோதரர் கூட்டு போனார். சொன்னார், எங்க வீட்டுல உடம்பு சரியில்லை, என்ன செய்ய ஓதி விடுங்கவா. நான் போய் என்ன செஞ்சேன், அந்த அக்காட கேட்டேன், என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை வா. ஒரே வார்த்தை சொல்லிச்சு, பக்கத்துல சொல்லுது, இவர் முதல்ல நல்லா பேசுவார், இப்ப இவர் பேசவே மாட்டேங்கிறார், இதான் பிரச்சனைன்னு ஒரே வார்த்தை. பக்கத்து மகள்னாதான் எனக்கு நெருங்கிய நண்பர். அவரு கூப்பிட்டு போறாரு வீட்டுல இருந்து, கொஞ்ச நாள் அவங்க கொஞ்சம் மென்டல் டார்ச்சர் மாதிரி இருக்காங்க சார், இதை பேசவே மாட்டேங்க, ஒரு மாதிரியா இருக்கேன் வா. என்னன்னு கேட்டா ஒரே வார்த்தை சொல்லுச்சு, முதல்ல நல்லா பேசுவார், இப்ப பேசவே மாட்டேங்கிறார். வந்தா போனும் கையுமா உட்கார்ந்து இருக்காரு, எப்ப பார்த்தாலும் போனத்தான் பாக்குறாரு, என்கிட்ட பேச மாட்டேங்கிறார், இதான் மென்டல் டார்ச்சர். அப்ப நான் சொல்லி, இது ஓதி பாக்குற கேஸ் இல்ல, நீங்க உங்களை சரி பண்ற கேஸ், உங்களை சரி பண்ணிட்டு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். உண்மை அதுதானே. ஒரு நன்றாக பேசிக் கொண்டிருந்த கணவன் திடீரென தன்னிடத்திலே பேசவில்லை என்று சொன்னால் அது அவருக்கு மத்தியில மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. அதனால என்ன அப்படின்னு கேட்டா, அவரிடத்தில் மனம் விட்டு பேச வேண்டும். நான் கூட உங்களுக்காக கடந்த வாரத்திலே கூட நான் சொன்னேன் இல்லையா, 2 வாரங்களுக்கு முன்னால், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட உயர்ந்தவர்கள் நாம் கிடையாது. பெருமானார் அவர்கள் தன் மனைவிடத்திலே சொல்வார்கள், கல்லிமி ஆயிஷா, ஆயிஷாவை ஏதாவது பேசிடுவாக சொல்லுவார்கள். அவரிடத்திலே பேசுவதற்கு கொஞ்சம் நேரம் கொடுக்க வேண்டும். வீட்டுக்குள்ள வந்துட்டா கொஞ்சம் செல்போனை தூக்கி கொஞ்சம் ஓரமா வைங்க. எல்லோருமே உள்பட எல்லாருமே போனுக்கு அடிமையாகி போயிட்டோம். தேவைதான், செல்போன் தேவைதான், அதற்கு அடிமையாகிவிடக் கூடாது. அந்த மனைவிடத்திலே பேச வேண்டும். அவங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறோம், அவங்க யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள், எல்லா உறவையும் விட்டு அவர் கணவனே கெதி என்பதாக வருகிறார்கள். யோசிச்சு பாருங்க, எல்லாத்தையும் விட்டு வர்றாங்க. அழகா ஒருவர் எழுதியிருந்தார், ஒரு மனைவி கேட்கிற கணவன்கிட்ட கேட்கிறா, நீங்க தைரியசாலியா நான் தைரியசாலியா? ஒன்னு அவர் சொன்னா, நான் தான் தைரியசாலி. இல்லையே, பொண்ணு பார்க்க வரும்போது 3 பேர் வந்தீங்க, நிச்சயதார்த்தம் பண்ணும்போது 100 பேர் வந்தீங்க, கல்யாணம் பண்ணும்போது 500 பேர் வந்தீங்க, நான் ஒரு ஆளாதான் இங்க வந்திருக்கேன், நான் தான் தைரியசாலிப்பா. உண்மையாக இருந்தாலும் கூட நம்மை அவர் நாடி வந்திருக்கிறார்கள், அவர்களை நானே அரவணைக்கவில்லை என்று சொல்ல யார் அரவணைப்பது? இப்ப நான் சொல்றேன், நான் நிர்வாகத்தில் இருக்கேன், நான் நிர்வாகிக்கிறேன், எனக்கு என்ன செய்ய வேண்டும் அதை நிர்வாகம் தானே செய்யணும். எனக்கு இவரே செய்யவில்லை என்று சொன்னால் நான் என்ன செய்வது? பல இடங்களில் இமாம்கள் அடுத்த இடத்துல கையேந்துவதற்கு நிர்வாகம் ஒரு காரணமாகி போனது, மஹல்லா மக்கள் ஒரு காரணமாகி போனார். அல்லாஹ் பாதுகாக்கள். நமக்கு அப்படி இல்லை, நமக்கு நிர்வாக மக்கள் சப்போர்ட்டா இருக்கீங்க, அதனால எந்த இதுவும் இல்லை. எதுக்கு சொல்ல விட, நம்மை நாடி வரக்கூடிய மக்களுக்கு நாம் அவருக்கு பக்கபலமாக இல்லை என்று சொன்னால் என்ன செய்வார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்தவர் நாம் இல்லையே. பெருமானார் அந்த மனைவிடத்தில் பேசினாங்க. இன்னும் சொல்ல போனால் எழுதுகின்றார்கள், அந்த பெண்களிடத்தில் பெருமானார் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, செல்ல பெயரை வைத்து அழைப்பார்கள். தன் மனைவியை செல்ல பெயரில் அழைப்பார்கள். ஆயிஷாவுக்கு எப்படி கூப்பிடுவாங்க? ஆயிஷ் என்பதாக சொல்லுவாங்க. ஆயிஷா ஆயிஷ் என்பதாக சொல்லுவாங்க. ஹுமைரா என்பதாக சொல்வார்கள். சிவப்பு நிற சின்ன பெண்ணை என்பதாக அழைப்பார்கள். தன்னுடைய மனைவிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? அன்பான பேர், அந்த அன்பான வார்த்தை, அவரை உற்சாகம் ஊட்டக்கூடிய செல்ல பெயர்களை வைக்கிறார். இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம்? 6ஆம் கலிமாவுக்கு அடுத்த கலிமா வேண்டா சொல்லுவோம், அவளே இவளே பேசுவோமே தவிர, அந்த பெண்களை நாம் எப்போதாவது ஒரு நல்ல அழகான பேரிலே அவர்களை நாம் புகழ்ந்து சொல்லி இருக்கின்றோமா? அந்த பெண்களை புகழ வேண்டும், மனைவியை புகழ வேண்டும். ஊர்ல உள்ள எல்லாரையும் நாம் புகழ்கின்றோம், தப்பல்ல. நம்முடைய நண்பர் இருக்கிறார், ஒரு நல்ல ஒரு காரியத்தை சிறப்பாக பாராட்டுகின்றோம், மார்க்கம் கூறுகின்றது. பெருமானார் அவர்கள் சஹாபாக்கள் செய்த உயர்ந்த காரியங்கள் எல்லாம் மனமோது பாராட்டினார்கள். நிறைய வரலாறு இருக்கின்றது. ஆனா வெளியிலே நாம் நண்பர்களை நாம் பாராட்டுகின்றோம், நம்முடைய மனைவி நாம் பாராட்டுகின்றோமா? பெருமானார் சொல்வாங்க, அல் ஆயிஷத்து ஃபின் நிசா, பெண்களிலே என்னுடைய ஆயிஷா எப்படிப்பட்டது தெரியுமா? கஸ்ஸரீரி ஃபி துஆம், உணவிலே சரீரை போன்றவர்களாக சொல்வாங்களாம். சரீரனா திக்கடிவாக சொல்வார்கள். அதாவது மாவும் கரியும் சேவை செய்யப்பட்ட அரபகத்தினுடைய உயர்தரமான உணவு. பெருமானார் சொல்வார்கள், இந்த ஆயிஷா எப்படிப்பட்டது தெரியுமா?
என் மனைவி எப்படிப்பட்டவர் தெரியுமா? எல்லா பெண்களையும் விட என்னுடைய மனைவி மிக உயர்ந்தவர்கள். எல்லா உணவையும் விட இப்படி சரீரம் எப்படி உயர்ந்ததோ அதே மாதிரி எல்லா பெண்களையும் விட என்னுடைய மனைவி உயர்ந்ததாக சொல்லுவாங்க. முதலாவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த மனைவியை தன்னுடைய அன்பான பேச்சுக்களின் மூலமாக அவரிடத்தில் மகிழ்வாக நடந்து கொள்ள வேண்டும். அதுமாதிரி நம்முடைய செயல்பாடுகளிலே நம்முடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் அவருடைய உள்ளத்திலே வந்துகிட்டு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், அன்பை ஏற்படுத்த வேண்டும். என்னுடைய கணவர் என்னை ஒருபோதும் வெறுக்க மாட்டார், என்னுடைய கணவர் என் மீது நேசமானவர் என்ற நம்முடைய செயல்பாடுகளிடத்தில் இருக்க வேண்டும். இருக்கின்றதா யோசித்து பாருங்கள். வரலாற்றில் எப்படிப்பட்ட செய்திகள் வருகிறது? முஸ்லிம் ஷரீஃபுடைய வரலாறு வருகிறது. ஆயிஷா நாயகி அறிவிக்கிறார்கள், குன்து அஷ்ரிபு அன ஹாயிதுன் சும்மா அனாவலஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபயலஹு ஃபாஹு அலா மௌதிய ஃபிய ஃபயஷ்ரிப். ஒருவேளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருகிறார்கள். நான் ஒரு பாத்திரத்திலே பால் குடித்துக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் நான் மாதவிடாயாகவும் இருந்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாத்திரத்தை வாங்கி நான் எந்த இடத்திலே பால் குடித்தேனோ அந்த இடத்திலே வாய் வைத்து பெருமானார் குடித்தார்கள். பெருமானாரும் நானும் என்ன செய்ய விழுகிறார்கள். பெருமானாரும் நானும் ஒரு உணவு உண்டோம். ஒரு இறைச்சி துண்டு வந்தது. நான் அதை எடுத்து நான் கடித்து சாப்பிடுகின்றேன். பெருமானார் அவர்கள் அதை வாங்கி நான் எந்த இடத்திலே வாய் வைத்து கடித்து சாப்பிட்டேனோ அதே இடத்திலே பெருமானார் சாப்பிட்டார்கள். அன்னை ஆயிஷா நாயகி கூறுவார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நானும் ஒரே பாத்திரத்திலே ஒரே கோலையிலே நாங்கள் தண்ணீர் வைத்து குளிப்போம். அந்த கோலையிலே பெருமானார் முதல்ல தண்ணி ஊத்த மேல ஊத்துவாங்க. பிறகு அந்த என்ன செய்வாங்க, அந்த கப்பை தருவாங்க. அந்த கப்பை தருவார்கள். நான் என்ன செய்வேன், நான் அள்ளி ஊத்துவேன். சில நேரத்தில் பெருமானார் அவர் அந்த கப்பை தராமல் விளையாட்டு காண்பிப்பார்கள். நான் தாருங்களாக கெஞ்சுவேன். பெருமானார் சிரிப்பார்கள். பிறகு கொடுப்பாங்க. எவ்வளவு பெரிய அன்பான ஒரு வெளிப்பாடு. முதலில் பெருமானார் அவர்கள் நான் ஹைதுடைய காலத்திலே நான் வீட்டில் அமர்ந்திருந்தேன். என்னுடைய மடியின் மீது தலை வைத்து படைத்த நிலைமையில குர்ஆன் ஓதினார்கள். அப்ப நான் கேட்டேன், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஹைது உடையவளாக இருக்கிறேன், மாதவிடை உடையவளாக இருக்கிறேன் நான் சொன்னேன். பெருமானார் சொன்னாங்க, மூமில்லா என்ஜிஸ், ஒரு இறை நம்பிக்கையாளர் எப்போதும் நஜிஸானவர் அல்ல என்பதாக பெருமானார் சொன்னாங்க. ஒரு மூமின் நஜிஸ் அல்ல. மாதவிடாயின் காலத்தில் அந்த பெண்கள் மிகப்பெரிய மன நெருக்கடிக்கு ஆளாகுவார்கள். அங்கே நான் பக்கபலமாக இருக்க வேண்டும் மார்க்கம் கூறுகின்றது. இல்லற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது என்று மட்டுமே அல்லாஹ் குர்ஆனிலே தடை செய்கின்றாரே தவிர மற்ற எல்லா நேரத்திலும் மற்ற எல்லா விஷயத்திலும் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இந்த இடத்துல நான் ஒரு செய்தியை நான் பதிவு செய்வேன். மாதவிடா இருக்கின்ற பெண்கள் குர்ஆன் ஓதக்கூடாது. சட்டத்தை விலகிக் கொள்ளுங்கள். மாதவிடா இருக்கின்ற பெண்கள் என்ன செய்யக்கூடாது, குர்ஆன் ஓதக்கூடாது. ஒன்று. இரண்டாவதாக, ஒரு வீட்டிலே ஒருவருக்கு மாதவிடா என்று சொன்னால் அந்த வீடை இபாதத் செய்யக்கூடாது என்பது அல்ல. ஒருத்தர் என்ன ஃபாத்தியாவுக்கு சொன்னாரு, அஜித் ஒரு நாள் கழிச்சு ஃபாத்தியா இருக்கின்றாரு. சரி, அடுத்து வந்தாரு. அந்த 2 நாள் கழிச்சு தான் ஹஸரத் இன்னைக்கு ஓதலாம், ஹஸரத் இன்னொரு நாளைக்கு ஓதிக்கிறோம். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. என்ன விஷயம் புரியுதா? இல்ல இன்னைக்கு வீட்டுல துப்புரவு இல்லாதனால ஓதுறோம். அதாவது நாங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், ஷரியத்தின் மார்க்கத்தை நாம் சரியாக விளங்க வேண்டும். அதாவது தன்னுடைய சௌரியத்துக்காக மாற்ற வைத்துக் கொள்வது தவறல்ல. ஆனால் ஒரு வீட்டிலே ஒருத்தவங்க மாதவிடா என்று சொன்னால் அந்த வீட்டிலே குர்ஆன் ஓதக்கூடாது என்பது அல்ல. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியோடு எவ்வளவு நேசமாக வாழ்ந்தார்கள். மாதவிடாயின் காலத்திலே கூட செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மடியின் மீது தலை வைத்து குர்ஆனை ஓதி இந்த உம்மத்துக்கு வழிகாட்டினார்கள். வரலாற்று எழுதுகிறார்கள். ஒரு பயணத்தில் ஆயிஷா நாயகியோடு பெருமானார் பயணம் செய்கிறார்கள். அந்த நேரத்தில் ஆயிஷா நாயகி அவரும் பெருமானார் செய்யறாங்க. அந்த பாலைவனத்தின் பக்கமாக செல்கிறார்கள். ஆயிஷா நாயகி கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை ஓட்டப்பந்தயம் வைக்கலாமா என்பதாக. நம்மளை பார்த்து நம்மகிட்ட கேட்டா நம்ம என்ன செய்வோம்? திங்கிற திமுரு உனக்கு இருக்க முடியல, வரும்போது ஒழுங்காத்தான் வந்த, இப்ப நம்ம வீட்டுல வந்து சேட்டை அவனுக்கு ஜாஸ்தி ஆகி போச்சு சொல்லுவோம் இல்லையா? அவங்க கொஞ்சம் ஃப்ரீயா வந்து பேசிட்டாங்கனாலே நம்மளால ஏத்துக்கிற முடியாது. ஆயிஷா நாயகி கேட்கிறான், அல்லாஹ்வுடைய தூதரை ஓட்டப்பந்தயம் வைக்கலாம். பெருமானார் ஓடினார். ஹதீஸ் ஷரீஃபில் வரக்கூடிய வரலாறு இது. ஓடுறாங்க. பெருமானார் அவர்கள்
தோற்று போய் தன்னுடைய மனைவிக்கு என்ன செய்தார்கள்? வெற்றியை பரிசாக கொடுத்தார்கள். பெருமானாரை விட வீரமானவர் யாரும் கிடையாது. வரலாற்றில் ஒரு செய்தி வரும், ருஹானா என்ற ஒரு வீரர் இருந்தான் அந்த காலத்திலே மதீனாவிலே. அவன் சொன்னான், மல்யுத்த வீரன், என்னோடு மோதி உன்னால் ஜெயிக்க முடியாது என்று சொன்னால் நான் ஈமானை ஏற்றுக்கொள்ளும். பெருமானார் ஒரு குத்து விட்டாரு, கீழே விழுந்தான். அவன் சொன்னான், கடவுள் இப்ப கடவுளுடைய பார்வை என் மேல விழல, கடவுள் எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்காரு, அடுத்து வைக்கலாமா? அடுத்து என்ன செய்யாரு? ஒரே அடியில் வீழ்ந்தான். போயிட்டு அவன் சொன்னா, எனக்கு நேரம் சரியில்லை, நான் போயிட்டு இன்னொரு நாளைக்கு வருகின்றா. இன்னொரு நாள் வந்தால் பெருமாள் ஒரே அடியில் வீழ்த்தினார். அவன் சொன்னா, உண்மை வீரன் என்பதாக நான் ஏற்றுக்கொள்கிறேன், உண்மை நபி நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு போனான். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அவ்வளவு பெரிய வீரர் பெருமானார் அவர்கள் அந்த பெண் அழைக்கிறார்கள், வாங்க என்ன அந்த மனைவி அழைக்கிறார்கள். ஓட்டு பந்தயத்துக்கு பெருமானார் தோற்று போய் மகிழ்ச்சி என்ன செய்தாங்க? மனைவிக்கு கொடுத்தார்கள். இன்னொரு நிலை அதிகமாக நடக்கிறது, பெருமானார் ஜெயிக்கிறார்கள். இந்த மனைவி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, முதல்ல உள்ளியா இருந்து குண்டாயிட்டேதான் நான் என்ன செய்தேன்? தோற்று போனேன் என்பதாக. அந்த நேரத்திலே கூட தன்னுடைய மனைவியினுடைய மனம் வாடிவிடக் கூடாது. பெருமானார் சொல்லுவாங்க, ஹாதிஹி பித்தில்க, ஐஷாவை ஏற்கனவே நான் செய்தேன், நான் தோற்று போனேன் இல்லையா, இப்ப ஜெயித்தேன் இல்லையா, இரண்டும் சமமாகி விட்டு ஆட்ட டிராவல முடிச்சுட்டாங்க பெருமானார். அந்த நேரத்திலே கூட தோற்று போய் கூட தன்னுடைய மனைவியுடைய முகம் துவண்ட நேரத்திலே கூட பெருமானார் சொல்லுவாங்க, கவலைப்படாதே, இதுக்கு அது சரியாச்சுவாக சொன்னார்கள். ஆக எழுகின்றார்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு முதலாவதாக கணவனாகிய நாம், அந்த பெண்கள் நம்மிடத்தில் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அமானிதம். இன்னமா அகத்து உணவை அமானாத்தில்லா, பெருமானார் ஹஜ்ஜத்தில் விழாவிலே செய்த உபதேசத்திலே ஒன்று, அவர்கள் அல்லாஹ்வால் நமக்கு கொடுக்கப்பட்ட அமானிதங்கள். அவரிடத்திலே மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற நேரத்தில் வெளிப்படுத்த வேண்டும் என்பது ஒன்று. இரண்டாவதாக அவரை கண்டிக்கிற நேரத்திலே கண்டிக்கவும் வேண்டும். அதான் பொன்னப்பைய மாதிரியே உட்கார்ந்து கூடாது, அவங்க என்ன செஞ்சாலும் கண்டுக்கிறது என்பதாக. ஹதீஸ் ஷரீஃபிலே ஒரு செய்தி வருகிறது, பெருமானார் சொல்வாங்க, பைஹக்கிலே வருகிறது, ஸலாத்துல்லா யதுகுலுல் ஜன்னah, 3 பேர் சொர்க்கம் செல்ல முடியாது சொல்லிவிட்டு சொன்னாங்க, முதுபில் ஹம்ர், மது அருந்தக்கூடியமாக பெருமானார் சொன்னாங்க. மது அருந்தக்கூடிய இரண்டாவது சொன்னாங்க, பர்ரஜலத்து மினன் நிசா, ஆண்களை போன்று வேடமிடக்கூடிய பெண் என்பதாக சொன்னார். அப்படின்னா என்ன வேடம் போடுறாங்க அப்படின்னா, இன்னைக்கு பேண்ட் டிஷர்ட்ங்கிறதெல்லாம் வாலிப பெண்ணுடைய கலாச்சாரம் ஆகி போச்சு. அதை வீட்டுல பேரண்ட்ஸ் கூட கண்டுக்கிறது. வீட்டுல இருந்தா என்ன செய்யறது? பேண்ட் டிஷர்ட் போட்டுக்கிட்டு உட்கார்ந்துக்கிறது. நாகரிகமான ஆடைகளை, ஆண்கள் அறிகின்ற ஆடைகளை அணிந்து தன்னை ஆணை போன்று நடந்து கொள்கின்ற பெண். என்ன பிரச்சனை ஏற்படுது தெரியுமா? கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது பிரச்சனை, ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனைங்க. நான் அந்த பஞ்சாயத்தை தீர்த்து வச்சேன். அந்த பிள்ளை என்ன சொல்லிச்சு அப்படி கேட்டா, நான் படிக்கிற காலத்துல எவ்வளவு ஜாலியா இருந்து தெரியுமா, எங்க வீட்டுல கண்டுக்கிறவே மாட்டாங்க, நான் பாட்டு ஃபேன் போட்டு டிஷர்ட் போட்டு நான் பாட்டு ஃப்ரெண்டோட ஜாலியா போவே வருவேன், இந்த ஆளு எதையும் போட விட மாட்டேங்கிறாரு, அதனால இவருக்கு புருஷனே மேல டைஸ் தாங்குது. என்ன காரணம்? வீட்டில இருக்கின்ற பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை கண்டிக்க நேரத்தில் கண்டிக்க வேண்டும். அப்ப ஆண்களை போன்று தோற்றமளிக்கின்ற உடையணிகின்ற பெண்கள் சொர்க்கம் செல்ல முடியாது. மூன்றாவது பெருமானார் சொல்லுவாங்க, தயூஸ் சொன்னாங்க. தயூஸ்னா யார் தெரியுமா? பெருமானார் சொன்னாங்க, சஹாபாக்கள் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை, தயூஸ் என்றார் யார்? மனைவி தவறு செய்தும் கூட கண்டுகொள்ளாத கணவன் என்பதாக பெருமானார் சொன்னாங்க. மனைவி தவறு செய்கின்றால், ஒன்று ஹராமான விஷயத்தை செய்தாலும் சரி, அல்லது ஒரு ஃபர்லான வணக்கத்தை விடுவதாக இருந்தால், சும்மா சொல்லி பாருங்க, ஃபர்லான வணக்கத்தை புறக்கணிக்கிறார், தொழுகையை நோன்பு வைக்கிறதை எதுவுமே செய்யறது இல்லை. ஆனா கண்டுகொள்ளாத கணவன் இவன் சொர்க்கம் செல்ல முடியாதவாக பெருமாள் சொன்னார். மனைவி மீது நேச வைத்த அதே பெருமானார் தான் கண்டிக்கின்ற நேரத்தில் மனைவியை கண்டித்தார்கள். வரலாற்றில் ஒரு செய்தி வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, 2 பெண்மணிகளும் 2 ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள், உம்மஹாத்துல் முஃமினீன், நம்முடைய தாய்மார்கள் ரசூலுல்லாஹ்ட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் என்று சொல்லக்கூடிய கண்பார்வையற்ற ஒரு தோழர் வருகிறார், ஒரு மாற்றுத்திறனாளி வருகின்றார். பெருமானார் சொன்னாங்க, இஹ்தஜபா மின்ஹு, நீங்க 2 பேரும் உள்ள போய் உட்காருங்கன்னு சொல்றாங்க. ஹிஜாபை பேணுங்களின் பெருமானார் சொல்றாங்க, ஹிஜாபுடைய ஆயத்து வந்ததுக்கு பிறகு நடக்கிறது, ஹிஜாபை பெண்கள் மறைந்து கொள்வதாக சொல்றாங்க. அப்ப அந்த 2 பேரும் கேட்டாங்களா, அலைஸ ஆமா லா யுப்சிர்ரா வலா யாரிஃபுனா, அல்லாஹ்வுடைய தூதரை, அவர் கண்பார்வையற்றவர் இல்லையா?
அவர் எங்களை பார்க்க முடியாதே, எங்கள் யாரும் தெரியாதே, அவருக்கு கண் பார்வை இல்லை, அவர் எங்களுக்கு பார்க்கவும் முடியாது, எங்களை யாருமே தெரியாது, நாங்கள் ஏன் ஒளிந்து கொள்ள வேண்டுமாக பெருமானார் சொன்னாங்க. அப்ப அம்யாவான், நீங்கள் 2 பேரும் கண் பார்வையற்றவர்களா? அந்துமா அலஸ்துமா துபுசிரானு, நீங்கள் 2 பேரும் அவரை பார்க்கவில்லை என்பதாக கேட்டாங்க. நீங்கள் 2 பேரும் அவரை பார்க்கவில்லையா? பார்க்கிறீங்கல்ல, என்னால் நீங்கள் ஹிதாவை பெறுவதாக பெருமானார் சொன்னாங்க. மகிழ்ச்சியான வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை இன்பமாக இருக்குன்னு சொன்னா அந்த மனைவியை தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் மகிழ்ச்சிப்படுத்த நேரத்தில் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் மார்க்கத்துக்கு முரணாக அவர் நடக்கிறார் என்று சொன்னால் கண்டிப்பதற்கு தயங்கக்கூடாது என்பதுதான் நேரத்தில் உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்கிறது. இதை கேட்டவங்களை கடைபிடிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.